ஞானம் அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சமாதிக்கோ, ஒரு தெளிவுக்கோ, ஒரு அனுபவத்துக்கோ அவன் பகிரந்த பிரயத்தனம்னு சொல்ற மாதிரி இந்த மலை எவரெஸ்ட் மலை ஏறுற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை செய்து அவன் கட்டுப்பாடோட இருக்கிறான். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, சமம், தமம், உபரமக, ஸ்ரத்தா, திதிக்ஷா, சமாதானம்னு சொல்ற மாதிரி உடம்புக்கு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ். இந்த இதை பண்ணு, இதை பண்ணக்கூடாது, இதை தியானம் பண்ணு, இதை பண்ணாத, இந்த யோகா பண்ணு, இதை பண்ணாது, இந்த கர்மத்தை பண்ணு, இந்த கர்மத்தை பண்ணக்கூடாது, இப்படிதான் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த ஞானத்தை நோக்கி பயணம் போது அது கர்ம யோகமா இருக்கட்டும், ஞான யோகமா இருக்கட்டும், பக்தி யோகமா இருக்கட்டும், யோக மார்க்கமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நியமங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லுவோம்ல. அப்ப அந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் நிறைய கொடுத்து நம்மளை போட்டு என்னடா இது நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எல்லாமே மாயே மாயேன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம் கொடுத்து எங்களை டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். மாயை மாயன்றீங்க, திடீர்னு பூஜை பண்ண சொல்றீங்க, திடீர்னு வந்து பக்தி செலுத்தணுன்றீங்க, என்ன இவங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா அப்படின்னு நம்மளே கேட்பது உண்டு. அப்படி இருக்க பட்சத்துலதான் இங்க சொல்றார், தெளிவு பூரணமாக நடந்த பின்பு அவர் அதுவரைக்கும் அந்த சமாதி அனுபவத்திற்கு ஏங்கி கொண்டிருந்திருந்தாலும் அது அதனால்தான் அவருக்கு அந்த தெளிவு ஏற்பட்டிருந்தாலும் அந்த தெளிவு பூரணமான பின்பு நான் மீண்டும் சமாதிக்கு சென்றாலும் ஒன்றுமில்லை, செல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லை. நான் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அரசாட்சியை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, அனைத்தையும் விட்டுவிட்டு காட்டுக்குள்ளே சென்று நான் அப்படியே என்னோட நான் ஏகாந்தமா இருக்கணும்னு நினைச்சாலும் தவறு இல்லை. அப்படி இருக்கலாம். ஆனா நான் அரசாட்சி செய்து கொண்டு அனைத்து விதமான விஷயங்களையும் செய்து கொண்டு இப்படி ரெண்டுக்கும் எனக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாதுன்ற ஒரு உணர்வு நிலைக்கு அவர் வந்து விடுகிறார். அதனாலதான் நிறைய நம்மளுடைய மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் நீங்க எடுத்து ஸ்டடி பண்ணுங்க. என்லைட்டன் மாஸ்டரோட லைஃப் எடுத்து ஸ்டடி பண்ணுங்களேன். அவங்க வந்து பிஃபோர் அவங்களுக்குள்ள ரியலைசேஷன் வரைக்கும் தான் பயங்கரமான ஒரு அந்த தவங்களும் பயிற்சிகளும் ரொம்ப தனக்குள்ள அந்த அந்த அனுபவங்களுக்கு நோக்கி பயங்கர ஆக்ரோஷமான அவங்களுக்குள்ள ஒரு கிரியைகள் செய்திருப்பார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கும். தளர்வு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவர்கள் மனிதர்கள் சார்ந்து நிறைய இயங்கிக் கொண்டு அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்றுதான் அவர்களுடைய இயக்கம் இருந்திருக்கும். அவர்களுக்கு தான் ஏகப்பட்ட சமாஜ அனுபவம் வருதுன்னா அவங்க அதிலேயே இருந்திருக்கலாமே. ஏன் நம்ம மனிதர்கள்கிட்ட வந்து திருப்பி மாய வேண்டியது இருக்குது? ரமணர் ஏன் திருப்பி மக்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறாரு? வந்ததுனால தானே அவர் மேல மலத்தை கரைச்சி ஊத்துனாங்க, அவரை கல்லால் அடித்தார்கள். இதெல்லாம் அவர் வந்து விருப்பாட்ச குகையில இருக்கும்போது நடந்த விஷயங்கள். அவர் யார் என்று தெரியாத பொழுது சுற்றி இருந்த அஞ்ஞானிகள் செய்த விஷயங்கள் அனைத்தும். அப்ப அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர் இருந்து அதுக்கப்புறம் அவர் உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்தார். வந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு ஞானத்தை அருளினார். அது அடுத்த விஷயம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் செயல்படுவதும் செயல்படாததுக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்ப அவர் கொஞ்ச காலம் பல வருடம் அமைதியா சமாதியில அல்லது மேல குகைக்குள்ள இருந்தாரு. திடீர்னு அவர் வந்து ரொம்ப காலம் வெளியே உட்காந்து எல்லாருக்கும் ஞான உபதேசம் கொடுத்தாரு. கேள்விக்கு பதில் சொன்னார். நான் யாருன்ற பல விஷயங்களை நம்ம தத்துவங்களை கொடுத்தாரு. இப்ப ரெண்டுக்கும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அது வித்தியாசம் என்ன, அப்படி கிடையாது. செயல்பட்டாலும் செயல்படாவிட்டாலும் ரெண்டும் நான் தான். நான் சமாதியில இருந்தாலும் சமாதியில் இல்லாவிட்டாலும், லௌகீகத்துல இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எப்படிப்பட்டது அந்த உணர்வை தொட்டதுக்கு அப்புறம் அவர்களுக்கு இந்த என்னது இந்த மொத்த விஷயத்திலிருந்து எது எப்படி உருண்டு கொண்டிருக்கிறதோ அதன் போல உருண்டு கொண்டிருக்கட்டும், அதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யறோம், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது, நான் சாட்சியா இருக்கிறேன்ற உணர்வுக்கு வந்துடுறாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் அதோட கிளச் பண்ணி இருக்கிறாங்க. கிளச்ன்னு அது சேர்ந்து இருக்கிறார்கள். எப்ப அந்த கிளச்ல இருந்து விடுபடுகிறார்களோ, அந்த அன்கிளச்னு சொல்ற மாதிரி அந்த விடுபட்டதுக்கு அப்புறம் இது தனியாயிடுது. உணர்வானது, ஆத்ம உணர்வானது தனியானதுக்கு அப்புறம் இந்த தேகமோ மனசோ அந்த கரணமோ இது என்ன செய்தாலும் என்ன, செய்யாவிட்டாலும் என்ன, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உணர்வானது அந்த கரணம், அதாவது மனம் இந்த சரீர உணர்வோடு இது சேர்ந்து இருக்கும்போது பிரிச்சு பார்க்க முடியாம தானே இவ்வளவு காலம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்து இது என்ன ஏதுன்னு புரியாம ஏதோ ஒரு அனுபவம் ஏற்படும் போது அப்ரோக்ஷ ஞானம் எடுக்கும்போது இந்த என்ன சொல்றது அழகா இதை பிரித்து விட்டோம்.
பிரித்து பார்த்து அந்த ஒரு ஆத்ம உணர்வு நமக்குள்ள விளங்கி விட்டதுங்க. அப்புறம் விளங்குனதுக்கு அப்புறம் இதுல நான் சேர்ந்து இருந்தாலும் சேராமல் இருந்தாலும் எனக்குள் எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்ல. நான் அதுவாகவே இருக்க போகிறேன். அப்படிங்கிற அந்த தெளிவை வந்து ரொம்ப தீர்க்கமா அவருக்குள்ள ஏற்பட்டதுனாலதான் இங்க என்ன சொல்றாரு ஜனகர், எனக்கு சமாதியில் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் தான் என்ன? யாதொரு காரணத்தினால் எனக்கு கிரியை ஒன்றுமே கிடையாதோ, அது பற்றி இந்த தேகமானது எந்தெந்த கிரியையை செய்து கொண்டு வருகிறதோ, அக்கிரியைகளே இத்தேகமானது செய்து கொண்டு வருக. யாதொரு காரணத்தினால் எனக்கு கிரியை ஒன்று கிடையாதோ, எந்த காரணத்தினால எனக்கு கர்மமே என்னால செய்ய முடியாது. அதனால இந்த உடம்பு எந்த கர்மத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்குதோ அந்த கர்மத்தை அது செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். என்னங்க, நீங்க தானே இப்ப ராஜாவா இருந்து இப்ப உபதேசம் பண்றது நீங்க தான் பண்றீங்க. அப்புறம் நீங்க என்ன கர்மம், எனக்கு கர்மமே கிடையாது, கிரியே கிடையாதுன்னு சொல்றீங்கன்னா, வெளியில இருந்து நாம பார்க்கும் பொழுது நமக்கு இது வந்து என்ன முன்னுக்கு முன் பின்னு முரணாக இருக்கக்கூடிய பதிலாக நமக்கு தெரியும். ஆனா அவர் ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுது எந்த செயலோ, கிரியையோ, தேகமோ எதுவும் எனக்கு சம்பந்தம் இல்லது. அப்ப அந்த தேகத்துக்கு என்ன இருக்கோ அதன்படி அது நடக்கட்டும். அது என்னை சேராது. அதனாலதான் ஞானிகளுக்கோ, அவதார புருஷர்களுக்கோ கர்மங்கள் கிடையாது. அவர்களால் செய்யப்படக்கூடிய செயல்களினால் அவர்களுக்கு கர்ம பலன் வராது. தேகம் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கட்டும். ஆனால் இப்ப நம்மலாம் வந்து அஞ்ஞானியா இருக்கிறோம், சாதாரணமா இருக்கோம்னா, நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா அது பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், அல்லது நான் செய்தேன் என்ற உணர்வோடு எந்த செயல்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நீங்க எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கான பலன் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்துகிட்டே இருக்குது. நல்லது செஞ்சா நல்ல பலன் வருது, கெட்டது செஞ்சா கெட்ட பலன் வருது. ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிறேன் என்ற உணர்வில் செய்தாலும் நான்ற உணர்வு வந்து ஆத்மாவாக அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் அந்த செயலினால் வரக்கூடிய பலன் இந்த உணர்வை தொடாது. கேட்க நமக்கு ஒரு மிஸ்டிக்கலா தெரிஞ்சாலும் அதுதான் உண்மை. ஏன்னா இப்ப நான் இது பல ஸ்கிரிப்சர்ஸ்ல பாக்குறோம், பல ஞானி அவதாரங்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுலையும் அவர்களுடைய உபதேசங்களில் இருந்தும் நம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்து இப்ப இதே திருப்புரா ரகசியத்திலேயே பல இடத்துல இதே விஷயம் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹேமசூடனுக்கு ஏமலைக்கு இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்ப அதை வேற விதமா ஜனகர் தனக்குள்ளேயே இதை வந்து ரீஅக்னாலேஜ் பண்றாரு. அப்ப நமக்கு இங்கேயே ரெண்டு விதமான பிரமாணங்கள் கிடைக்குது, ரெண்டு விதமான அறிவுகள், ரெண்டு விதமான உதாரணத்திலே ஒரே அறிவு கிடைக்கின்றது. அதனால நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும் இங்க. சோ எனக்கு கிரியையே ஒன்றுமே கிடையாது. அது பற்றி இந்த இறந்த தேகமானது எந்தெந்த கிரியைகளை இந்த தேகமானது எந்தெந்த கிரியைகளை செய்து கொண்டு வருகின்றதோ அக்கிரியைகளை இந்த தேகம் செய்து கொண்டு வருக. இவ்வாறு எவ்விதத்திலும் தன்னிலையில் மகத்தான ஆனந்த வீட்டில் இருக்கின்றேன். நான் அஸ்தமனமில்லாத பாரூபன், சம்பூரணன், பற்றற்றவன். என்னுடைய நிலைமையை உத்தம அதிகாரியினுடைய நிலைமை என்று சொல்லட்டும். உத்தம அதிகாரியாக இருந்த உத்தம ஞானிகளுடைய நிலை இதுதான் அப்படின்னு இங்க சொல்றாரு. நல்லது.